ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த பீர்க்கங்காயில் நம்ம எப்படி கூட்டு செய்யலாம், அப்புறம் இந்த பீர்க்கங்காயினுடைய தோலை சீவி நம்ம அதை எப்படிலாம் யூஸ் பண்ண போகிறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பீர்க்கங்காயினுடைய கூட்டு எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பீர்க்கங்காயினுடைய தோல் ஃபுல்லாக சீவி எடுத்துடணும். இது நாட்டு பீர்க்கங்காய். இதை நான் ஈஸியாக எப்படி கட் பண்ணுவேங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். நான் நிறைய காய் அரியறதுனால சீக்கிரம் கட் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் அருவாமனையால் அரிஞ்சிடுவேன். இந்த மாதிரி அரிஞ்சிட்டு நடுவில் ஒரு டைம் அரிஞ்சிட்டு இதையெல்லாம் அருவாமனை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கத்தி யூஸ் பண்ணி ஈஸியாக சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஈஸியாக நிறையா காய்கள் இருந்தாலும் ஈஸியாக சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் இப்போ எல்லாம் கட் பண்ணிட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுறோம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இதோட காய் சேர்த்துடலாம். அந்த காயோட கல்லுப்பு, மஞ்சள் பொடி ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். இப்போ நல்லா வதங்கி சூடேறினதுக்கப்புறம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தண்ணி பாருங்கள், அதிலே காயில் இருக்க தண்ணி எல்லாம் கசிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். அதிலே அந்த தண்ணி காயிலேருந்து வரக்கூடிய தண்ணியிலே நல்லா வெந்துடும் காய். இப்போ நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. நம்ம எந்த தண்ணியுமே அதில் சேர்க்கலை, காயிலேருந்து வந்த தண்ணி தான் அது. இப்போ இதோடு நம்ம மிளகாப்பொடி மட்டும் ஆட் பண்ணுறோம். வீட்டு மிளகாப்பொடி, வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி. இந்த மிளகாப்பொடி சேர்த்துக்கிறோம். இந்த மிளகாப்பொடி எப்படி அரைக்கலாங்கிறத, எப்படி நம்ம ரெடி பண்ணலாங்கிறத நான் ஒரு வீடியோ போடுறேங்க, தேவைப்படுறவங்க பாருங்கள். இப்போ மிளகாப்பொடி நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அதோடு சேர்த்துடலாம். துருவன தேங்காயும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டோம்னா சீக்கிரமாக இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை சாதத்தோடு அப்படியே நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. நம்ம இதோட மற்றதெல்லாம் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி நம்ம செய்கிறத விட இந்த மாதிரி எதுவுமே இல்லை. தக்காளிலாம் கூட போடல. தக்காளி போட்டும் கூட்டு மாதிரி செய்யலாம். ஆனால் அதை விடவும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.